பாலமலை மாதிரியே இருக்கு நம்ம பாலமலை. அதை விட இது ரிஸ்க் கிடையாது. அது ரொம்ப ரிஸ்க். அது ரிஸ்க் மேத்தி இறக்கியாச்சு சொல்றது கேளு. அது என்ன இப்படியான ஒரு இடத்துக்கு கூட்டு வந்திருக்கீங்க, நன்றி. நல்லா இருக்கா? இன்னும் மேலே மேலே போயிடலாம். போலுமலை மேலே வர்ற பிரம்மாண்டமாகுது. இன்னும் பயங்கரமாக இருக்கும். வெயிட் அண்ட் சி. போயிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு. இன்னும் இந்த டிராக்டரி முன்னாடி விழுத்துக்கும் அந்த மாதிரி தூக்கிட்டு வருது. இருடா வரட்டுண்டா. ஓரளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வருது. ஓகே ஓகே. ரொம்ப டேமேஜ் ஆயிருச்சு. நைட்டு 8 மணி ஆயிடுச்சு. ப்ரோ இதெல்லாம் கம்மி. நாங்க எங்க ஊருக்கு இதுக்கு ரூட்லாம் பாத்தீங்கன்னா இதோட மோசமா இருக்கும் கோயிலுக்கு. ஏன் பாலமலைன்ட்டு 5 மலை. சும்மா அன்எக்ஸ்பெக்டட் ஆஃப் ரோட்ஸு. பட்டு கொஞ்சம் டயர் தான் அவுட் ஆகிற கண்டிஷன். பரவாயில்ல, பார்த்துப்போம். நம்மளால முடியாததா ஒரு தூக்குவோம். கார் சந்துக்குள்ளையாவது என்னவா இருந்தாலும் விட்டு தள்ளிட்டு வருவோம். இல்லை என்ன ஆஃப் ரோடு அதுக்குள்ளே முடிஞ்சு போச்சு. நம்மால் இப்போ ட்ரோன் ஆப்ரேட்டராக மாறிட்டு இருக்காரு. இன்னைக்கு ட்ரோன் ஆப்ரேட் பண்ணி முடிச்சுட்டு இன்னும் அடுத்து அந்தந்த ஃபுட்டேஜ் எல்லாம் உங்களுக்கு வரும். ட்ரோன் எங்கே இருக்குன்னு நம்ம திரும்பி பார்த்தோம்னா நம்ம நேரம் இந்த பக்கம் விழுவோம். இந்த பக்கம் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பள்ளம். நம்ம ட்ரோனை திரும்பி ஏற்கனவே ஒரு இடத்துல உழுகத்திருந்தேன். அது நல்ல வேலை லெஃப்ட் சைடுங்கனால தப்பிச்சுக்கிட்டேன். ரைட் சைடு காலை உணிந்தேன்னா என்ன ஆயிருப்பேன். இங்கே பாருங்க. அதாவது வாழ்க்கையிலேயே முதல் தடவை பாய் நம்ம எந்திரிச்சு நின்று ஓட்டினா நம்ம ஏகே காமெடி பண்ணிட்டு இருக்காப்புல. இங்கே பாருங்க மக்களே, இன்னும் ஒரு அற்புதமான காட்சி. ஐயம்மா அதுக்குள்ளே யூட்டன் வந்துடுச்சு. நம்ம வண்டி கொஞ்சம் டயர் வீக்காக இருக்கனால கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்குது. ஐயோ ஏகே ஏயா பக்கு பக்குன்னு பிரேக் அடிக்கிறேன். ஹிமாலயன் 450 அம்மா என்ன டப்புன்னு பிரேக் அடிக்குது. தலைவா மேலே போகலாமா? வண்டி மேலே போகுமா? நம்ம ட்ரோன் ஆப்ரேட்டர் பாருங்க, பாவம். அவர் தான் இன்னைக்கு படாத பாடுபடுறாரு. இருந்தாலும் அவர் ரெக்கார்டு பண்ணுறேன்னு அவர் நின்ட்டார். அந்த ஃபுட்டேஜ் உங்களுக்கு வந்ததுன்னா பாருங்கள். அவர் இல்லாத ஒரு மன கஷ்டம்தான். எம்மா வாழ்க்கையிலே ஒரு தரமான ஆஃப் ரோடு இங்கே தான் ஓட்டுறேன் நான் ஃபஸ்ட் டைம். ஒரு தரமான ஆஃப் ரோடு ஓட்டும்போது இந்த மாதிரி இடையூறுகள்லாம் வரத்தான் செய்யும். இதெல்லாம் அன்வான்ட் திங்ஸ், கண்டுக்கக்கூடாது. வழி விடுங்க ப்ரோ, வழி விடுங்க ப்ரோ. புயலான கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கும்போது குறுக்கால வந்துட்டு கௌஷிக் மாதிரி. கௌஷிக் நேராக பேர் வச்சுருந்தீங்கன்னா முடிச்சிருங்க. ஆனால் நம்ம பண்ணுற சேட்டைக்கு எங்கே உழுவன்னு தான் தெரியாது. நம்மளால R15 விட்டு காட்டுன்னு காட்டுறாருங்க. ஓ சீச்சி வழி விடியா தம்பி குட்டி கொஞ்சம் நவரே. யோ பாவா பாவா எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். அதாவது இது ரெக்கார்டை எங்கள் அம்மா பார்த்துச்சு, அவ்வளோதான் என்னை முடிச்சு விட்ருவோம். நான் உங்களுக்கு வண்டி வேணாம், நான் நிப்பாட்டிட்டு நடந்தே போகிறேன். ஆனால் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு எனக்கு, மற்றவங்களுக்குலாம் ஈஸியாக தான் இருக்கும். இங்கே பாருங்க, அங்கே யாரோ சந்துக்குள்ளே 2 காதல் ஜோடி இருக்காங்க. அது நமக்கு தேவையில்லாத வேலை.
வியூ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் வந்து சொல்லிட்டு போங்க. ஆல்ரெடி இங்கே இதுக்கு முன்னாடி வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரெடி லைனாக எல்லா வண்டியும் நிற்கிதா? கரெக்டாக இந்த கோயிலுக்கிட்டே கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கோம். அங்கே 2 காதல் ஜோடி, இங்கே 2 பைத்தியக்கார ஜோடிகள். தலைவா ட்ரோனை பறக்க கொடுங்க. இல்லையா சொல்லியிருக்கேன் வரேன்னு கொண்டாடுன்னு இருக்காங்க. ஆமாம் போருவேன். அது அப்படி தான் இருக்கு. முன்ன பண்ண வெயிட் பண்ணு. ஓகே தானே? உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓடு, இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோதான். இந்த இதில் விட்டுட்டு ஸ்கிரிப்ட் ஆயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. அதான் யாரும் க்ளோஸ் போவானா, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி க்ளோஸ் போவானா. ஜிஜி முன்னாடி பிரேக் அடித்து போயிருப்பான்ல, அதனால் அவன் மேலே பார்த்துட்டு வந்திருப்பான். இதை கரெக்டாக ரோட்டை பார்த்துருக்க மாட்டான், அதனால் முன்ன பின்னா இருக்கும், வேற ஒன்றும் கிடையாது. அதனால தான் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி போகணும். ஏன்னா அங்கே மாங்காய் எல்லாம் வேஸ்ட் ஆகுது. இங்கே எல்லாமே மாங்காய் எல்லாம் வேஸ்ட்டாக கிடக்குது. இல்லை இருக்கு, எடுத்தோம். கீழெல்லாம் நிறைய இருக்குன்னு எடுத்தோம். சரி ஓகே நன்றிண்ணா. அந்த அளவுக்கு விலை போகலையா இப்போ? அதான் 5 ரூபாய்க்கு 6 ரூபாய்க்கு போதான். போகிறோம். அப்படி பொறுமையாக வந்துடணும். பாவாக்கெல்லாம் பிரச்சனையே இல்லை. மழை செமையா பெஞ்சிருக்கு இந்த சைடு. மழை செமையா பெஞ்சிருக்கு, நம்ம தப்பிச்சுக்கிட்டோம். மிகவும் ஆபத்தான பகுதி, தாழ்வான பகுதி, கவனமாக செல்லவும். யாரா செவனே நான் அதில் போயிருப்போமா? ராயக்கோட்டை சண்டை பஸ் ஸ்டாண்டுக்குள்ளெல்லாம் போகணும். எவன் அதில் விழுவுறான்னு தெரியல. எக்ஸ்பிரஸ் போடு. போ. கடல்லே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சு.
பாரு அங்கே லியோ பாரு, லியோ லியோ லியோ. உனக்கு எதுக்கு அந்த முறுக்கு முறுக்குற? வா சூப்பர், 2 பேருமா? அடங்கப்பா, இங்கே வரதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாகுது. மாரண்டாளி ஆக்சிடெண்ட்டோ? ஓ மை காட், இப்போ ஆயிருக்கு. எஸ் நவ் TN24. எப்படி அப்படியா இருக்கும் அந்த சைடு ஃபுல்லா? அதானே அந்த சைடு ஃபுல்லாக காலி. அதை அப்படி மேலே அடி எப்படி? அப்படி எப்படியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒசூர் வரைக்கும் அப்படியே சேஃபாக வந்துட்டுருக்கோம். மழை பெஞ்சதுனால இங்கே ஒரு ஆக்சிடெண்ட்டு. இன்னும் ஒசூருக்கு ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3:30 பக்கம் ஆகிடுச்சு.